இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிறத செய்ய முடியலை. நீங்கள் எதை செஞ்சாலும் குத்தம் சொல்கிறாங்க. நீங்கள் எது செஞ்சாலும் அது தப்பாகவே போய் முடியுது. உங்களை சுற்றி நெகட்டிவ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஆனால் உங்கள் தாட் பாசிட்டிவாக தான் இருக்குது. நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறணும், நம்மளும் வாழ்க்கையில் ஒரு கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கீங்களா? யூ ஆர் இன் த ரைட் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆல்சோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்ற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் வாட்ச் த வீடியோ. என் பேர் பிரசன்னா. நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி வீடியோஸை இந்த சேனலில் போட்டு வரேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வாட்ச் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த சொசைட்டி நம்மளை எதை வச்சு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், வெல்த், அப்புறமா ரிலேஷன்ஷிப். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஹெல்த்தில் கான்ஷியஸாக இருக்கோமோ, எந்த அளவுக்கு நம்மளோட வெல்த்தில் கான்ஷியஸாக இருக்கோமோ, அந்தளவுக்கு நம்மளோட விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம்னு நம்புவாங்க. இதை எல்லாருமே சைக்காலஜிக்கலாக பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு கோலை செட் பண்ணுங்கள். இதை ரிப்பீட்டடாக சொல்கிறேனேன்ட்டு ரொம்ப இது பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஒரு இலக்கை வச்சிங்கன்னா தான் அந்த இலக்குக்கு நம்ம என்ன எஃபர்ட் போடுறோம், நம்ம டெய்லி எஃபர்ட் போடணுன்னு நமக்கு தோணும். இப்போது நான் பார்த்தீங்கன்னா என்னோடய பேஷன், என்னோடய கரியர் யூடியூப்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்புக்காக நான் என்னென்ன எஃபர்ட் போடுறேன் அப்படின்றது என்னோடய டெய்லி பேஸிஸில் வரும். எண்ட் ஆஃப் த டே நம்மளோட எஃபர்ட்டை நம்ம 100% போடுறோமா அப்படின்றது தெரியணுன்னா நமக்கான கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோலுக்காக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கலாம். நம்பர் 2, ப்ரியாரிட்டைஸ் யுவர் செல்ஃப். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள தான் பார்த்துட்ருப்பாங்க. அடுத்தவங்க லைஃப்பில் தான் போய் இன்டர்பிரேட் ஆவாங்களே தவிர அவங்களோட லைஃப்பில் என்ன இருக்குது, அவங்களோட லைஃப்பில் என்ன பண்ணலான்ற இதுவரை வரவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கறத விட அடுத்தவங்க லைஃப்பை பார்த்து நம்ம வளர்கிறது தான் அதிகமே. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே உங்களோட லைஃப்பை நீங்கள் வாழுங்க. அடுத்தவங்களோட லைஃப்பை வாழாதீங்க. உங்கள் லைஃப்பை வாழாமையும் இருக்காதீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட லைஃபுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பாருங்கள். என்னென்ன இல்லைன்றத பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் பெறலாம். நம்பர் 3, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸை யாருமே கண்ட்ரோல் பண்ணுறதே இல்லை. ஏன் உங்களை எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றத யோசிங்க. அதுக்கு என்ன பண்ணணுன்றதை பாருங்கள். ஏன்னா இப்போது அடுத்தவங்களை நம்ம குறை சொல்கிறோன்னா, அடுத்தவங்க பண்ணுறதை நம்ம சுட்டி காட்டுறோன்னா, நம்ம அந்த தப்பில் பண்ணக்கூடாது. நம்ம அந்த விஷயத்தில் அந்த டாப்பிக்கில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த ஸ்ட்ராங்னஸ்க்கு நீங்கள் வாங்க. உங்களை ஃபுல்லாக எப்போவுமே கோவமே படாதீங்கன்னு நான் சொல்ல விரும்பல. எந்தெந்த இடத்துக்கு கோவப்படணும், எந்தெந்த இடத்துக்கு கோவப்படக்கூடாதுன்றது இருக்குது. கோவம் வரலாம், பட் அந்த ரியாக்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்குது. உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண, உங்கள் எமோஷன்ஸை ப்யூரிஃபை பண்ண, உங்கள் ஹார்ட்டை ப்யூரிஃபை பண்ண ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மெடிடேஷன். இங்கே எத்தனை பேர் மெடிடேஷன் பண்ணுறீங்க டெய்லியும்? உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்க நானே ஒரு 3 மந்த்ஸாக தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்து தான் நான் மெடிடேஷனே பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது நீங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க சின்ன பசங்கள்லாம். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அவங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ்ஸே இருக்கிறதில்ல. மனுஷன் தூங்குகிற நேரத்தை தவிர வேறு எந்த நேரத்துலையும் அவன் சந்தோஷமாக இருக்கிறதில்ல. கண்டிப்பாக அதுதான். அவன் தூங்குகிற நேரத்தை தவிர மிச்சம் எல்லா நேரத்துலையும் அவன் ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிட்டோ தான் இருக்க போகிறான். ஸோ உங்கள் மைண்டுக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன் டைம் இருக்குல்ல, அந்த ரிலாக்ஸேஷன் டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும். நிறைய பேர் படிச்சுட்டு எனக்கு எக்ஸாம் ஞாபகம் வரல, என்னால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றாங்க. என்ன விஷயம்னா, உங்களோட மைண்டை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணல. உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கல. உங்களோட அதாவது உங்கள் பாடிக்கு நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்குறீங்க, பட் நான் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ரெஸ்ட்டு தரல. அதுதான் உண்மையான விஷயம். என்றைக்கும் அதை பண்ணாதீங்க. இதுக்கு மேலேயாச்சும் மெடிடேஷன் பண்ணுங்கள். 10 to 20 மினிட்ஸ் பண்ண போகிறீங்க மெடிடேஷன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் எக்ஸசைஸில் என்ன ப்ரோ கிடச்சிட போகுதுன்னா, நீங்கள் உங்களோட நார்மலாக ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னாவே
உங்களோட பாடியில் வந்து இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். நீங்கள் மார்னிங் எழுந்து நீங்கள் என்ன நினச்சிட்டு என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாகவே அது வந்து வரும். அது கண்டினியூ ஆகும். ஓகே, நம்பர் 4 ரிலேஷன்ஷிப். அதாவது நீங்கள் உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் எப்படி கனெக்டிவிட்டியாக இருக்கீங்க, எப்படி எந்தெந்த இதில் வகையில் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் அவங்களோட ஜாப்ஸுக்கு அவங்களோட ஆப்ட்டுக்கு ஹோப்ஃபுல்லாகவும் இருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் இந்த சொசைட்டி வந்து உங்களை டிசைட் பண்ணும். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கு நீங்கள் எவ்வளோ ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, அதே மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐக்யூ லெவல் இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்றத இந்த சொசைட்டி முடிவு பண்ணும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100 பேரில் ஒரு 2 பேர் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்ற பட்சத்துக்கு அந்த 2 பேருக்கு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் கொடுத்து அந்த 2 பேருக்கிட்ட நல்லா நீங்கள் பழகுனீங்கன்ற பட்சத்துக்கு மீதி 98 பேரும் உங்கள் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனை வந்து உங்கள்கிட்ட பேச வாய்ப்பு இருக்குது. ஸோ புரியுது. அதாவது இப்போது அடுத்தவங்க நம்மளை பற்றி நினச்சா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து நம்ம பர்சனல் லைஃப்பையும் அஃபெக்ட் பண்ணோம் இல்லையா? இப்போது ஒருத்தர் நல்லா பேசுகிறாங்க, அவங்களோட ஹெல்ப் நமக்கு கிடைக்காம போகலாம், அவங்களோட ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்காம போகலாம் இல்லையா? அதனால் சொல்கிறேன், ஃபீல் ஃப்ரீ. இந்த உலகத்தில் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. உங்கள் இயல்புக்கு நீங்கள் வாழுங்க. உங்கள் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல், உங்கள் மனசாட்சி கொடுத்த ஒரு விஷயம் தப்புன்னு படுதா அதை பண்ணாதீங்க. உங்கள் மனசாட்சி கொடுத்த விஷயம் கரெக்டுன்னு படுதா அதை பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்தவங்கள பார்த்து ஜெலஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஜெலஸ் ஆனாலும் வெளியே காட்டிக்காதீங்க. ஏன்னா உங்களை பார்த்தும் நிறைய பேர் ஜெலஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இந்தந்த டேஸில் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வாங்க. ஒரு 30 days நான் இப்போ சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்ற பட்சத்துக்கு உங்களோட லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். டைரி எழுதுகிற பழக்கம் இல்லைனாலும் அதையும் எழுதிக்கங்க, அதையும் எழுத ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோ எழுத ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு வந்து மனஸ்தாபம் குறையும். அதே மாதிரி நியூ ஸ்கில்ஸை கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அது எந்த மாதிரி ஸ்கில்ஸாக இருக்கலாம். அதே மாதிரி ஆம்ப்ளிடியூடு ஆம்ப்ளிடியூடு கேம்ஸுன்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் நெட்டில் அப்படி போட்டிங்கனாலே நிறைய கேம்ஸ் வரும். அந்த கேம்ஸ்லாம் விளையாடுங்க. ஆம்ப்ளிடியூட் டெஸ்ட்டுனா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நம்மளோட ஐக்யூ லெவல் மீன்ஸ் நம்மளோட பிரெயின் சக்தி எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் அதில் தெரிஞ்சுக்கலாம், அதில் காட்டிக்கலாம். நிறைய விஷயத்தை கற்றுக்குங்க, நிறைய விஷயத்தை இது பண்ணுங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஆல்சோ தனியாக இருந்து பாருங்கள். நீங்கள் ஒரு டைமும் தனியாக இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இந்த ஆப் மூலிமா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணிக்கலாம். மற்ற இ-காமர்ஸ் ஆப்பை கம்பேர் பண்ணும்போது பைமோட்டில் டிஸ்கவுண்ட் இருக்குது, சேஃபாக உங்களுக்கு வந்து டெலிவரியும் பண்ணிடுறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.